அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய நமது ஆரம்ப வகுப்பை நாம் தொடர்வோம். So, நமது இந்த ஆரம்ப வகுப்பில் நாம் நமது சாயோகா தியானத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படையான ஆழமான விளக்கங்களை இதுவரை நாம் பார்த்தோம். இந்த ஆரம்ப வகுப்புகள் நாம் அடுத்த ஆரம்ப வகுப்பு ஆரம்பிக்கும் வரை தொடர்வோம். நமது அடுத்த வகுப்பு புதியவர்களுக்கான அடுத்த வகுப்பு மீண்டும் நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். தை மாதம் 18ஆம் தேதி சனி மாலை 7 மணிக்கு நாம் ஆரம்பிப்போம். ஸோ அந்த வகுப்புகள் ஒரு 3 மாதங்கள் தொடரும். ஸோ தொடர்ந்து 3 மாத கால வகுப்புகள் அந்த அடிப்படை அறிவு மற்றும் அந்த தியான அனுபவங்களுக்கான வகுப்புகள் நாம் தொடர்வோம். ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள் எமது இடைநிலை வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம். இடைநிலை வகுப்புக்கான வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ள விரும்பினால் எமக்கு அறிய தாருங்கள், அல்லது ஆரம்ப வகுப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் நாம் அந்த லிங்க் போட்டிருக்கின்றோம், அதன் மூலமும் நீங்கள் இணையலாம். மற்றும் செவ்வாய் வியாழன் காலை தியானம் 4:30 மணிக்கு நாம் தொடர்ந்து இதில் நாம் பல பேர் சேர்ந்து தியானத்தில் நாம் ஈடுபட்டு வருகின்றோம். ஸோ நீங்களும் விரும்பினால் இணையலாம். நமது தொடர் விளக்கங்கள். ஸோ இந்த வகுப்புகளில் நாம் இப்போ இனி தொடர இருப்பது நம்மை ஒவ்வொரு நாளும் தியானத்துக்கு தயார்படுத்துவதற்கு சில வேளைகளில் நாம் நம்மை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். நமது உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் என்பது நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், ஒளி. ஆகாயம் இந்த 5ம் பஞ்ச தத்துவங்கள். மற்றது இந்த பூமி எமது மூலாதார சக்கரத்துக்குரிய பஞ்ச தத்துவம். நெருப்பு எமது சுவாதிஸ்தானத்துக்குரியது. நீர் எமது நாபி சக்கரத்துக்குரியது, நாபி பவசாகரம். இதுவே அந்த மாயை கடல் என்று நாம் சொல்லுவோம், பவசாகரம். காற்று எமது இதய சக்கரத்துக்குரியது. ஆகாய தத்துவம் எமது ஆகிய சக்கரத்துக்குரியது, விசுதி சக்கரத்துக்குரியது, தொண்டை. இந்த பஞ்ச தத்துவங்கள் மற்றும் ஆகிய சக்கரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனுடைய தத்துவம் ஒளி, ஒளி தத்துவம். ஆஞா என்றால் எமது அறியாமையை போக்கும் தத்துவம். எமது அறியாமையை போக்கும் சக்கரம் ஆஞா சக்கரம். அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை வழங்கும் சக்கரம். அதனால் அதனுடைய தனிமம் ஒளி தத்துவம் ஆகும். ஆத்ம ஒளி. எமது சஹஸ்ரார சக்கரம் அனைத்து தனிமங்கள் பஞ்சபூதங்களின் ஒருங்கிணைப்பு, அனைத்து சக்கரங்களின் ஒருங்கிணைப்பு. எனவே எமது சஹஸ்ரார சக்கரத்தின் தத்துவம்
வைப்ரேஷன்ஸ், பரம சைத்தன்யம், நுண்ணதிர்வுகள் ஆகும். ஸோ இவற்றாலேயே எமது உடல் ஆனது. நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற முன்பு இந்த பஞ்ச தத்துவங்களால் எமது உடல் ஆனது. ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு ஒளி தத்துவமும் நுண்ணதிர்வுகளும் இந்த தத்துவங்களோடு இணைந்து ஏழு தத்துவங்களாக எமது உடல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இவற்றை நாம் சமநிலைப்படுத்துவதால் எமது சக்கரங்கள் நாடிகளை நாம் சமநிலைக்கு கொண்டு வரலாம். இதுவே ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த தத்துவமே பயன்படுத்தப்படுகின்றது. மருந்துகள் மூலமாக இந்த தத்துவங்களை சரி செய்கிறார்கள். அதனால் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. ஸோ இன்று நாம் எமது உப்பு நீர் சுத்திகரிப்பை நாம் எமது கவனத்தோடு எவ்வாறு நாம் செய்வது என்பதை நாம் பார்த்தோம் முன்பு எமது இடைநிலை வகுப்பில். ஸோ இன்று நாம் அதை உப்பு நீர் சுத்திகரிப்பை நாம் கவனத்தோடு செய்வதை இன்று கவனத்தோடு நாம் சேர்த்து அதை செய்வோம். கவன பயிற்சியோடு, ஒரு சிறிய கவன பயிற்சியோடு நாம் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பை செய்வோம். இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பை பார்த்தீர்கள் என்றால் இதில் 7 தனிமங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சுத்திகரிப்பு முறை. இதை நாம் ஒழுங்காக செய்து வந்தால் நமது உடல் உபாதைகள் பெருமளவு குறையும். எதுவும் உடல் உபாதைகள் வந்தால் உடனடியாக நீங்கள் இந்த உப்பு நீர் தத்துவ செய்யும் பொழுது நீங்கள் தெளிவடைவதை காணலாம். பிரச்சனைகள், உடல் உபாதைகள் குறைவடைவதை நாம் காணலாம். எனவே அனைவரும் உப்பு நீர் தயாராக வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். தயாராக இல்லை என்றால் உடனடி எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஒரு பிடி கல்லுப்பு போட்டு தயாராக வைத்திருங்கள். ஸோ மேலும் எம்மை நாம் இலகுவாக வைத்துக் கொள்வோம். நமது கவனத்தை முழுமையாக எமக்குள் கொண்டு வருவோம். கொண்டு வந்து இலகுவாக ஒரு சாட்சி பாவ நிலையில் நாம் எம்மை பார்ப்போம். நமக்கு தெரியும் நாம் ஒரு ஆத்மா. நமது இருதயத்தில் நாம் நமது ஆத்ம தத்துவத்துக்கு தலை வணங்கி அந்த தியான நிலைக்கு தலை வணங்கி நமது முழு கவனத்தையும் தலை உச்சிக்குழியில் வைத்து முள்ளந்தண்டு வழியாக மூலாதாரத்தை கவனிப்போம். மூலாதாரம் மனதில் முழுமையான அமைதியோடு எமது மூலாதாரத்தை கவனிக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். மூலாதாரத்தில் குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்ப்போம்.
நமது கவனம் முழுமையாக அங்கிருக்கின்றதா என்று பார்ப்போம். எது நம்மை குழப்புகின்றது? குழப்புபவை அனைத்தையும் நாம் சரணடைத்து விடுவோம். நாம் இந்த தெய்வீக சக்தியின் முன்னால் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தியின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். நாம் தனியாக இல்லை. எமது தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவுமான ஸ்ரீமாதஜியின் முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். எமக்கு கை கொடுத்து இந்த தியானத்தில் எம்மை மேல் எடுத்து செல்வதற்கு. எனவே எமது இதயத்தை முழுமையாக அவருக்கு திறப்போம். தாயே, எனது இருதயத்தில் எனது ஆத்மாவை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். அந்த வெளிச்சத்தில், அந்த ஒளியில் நான் நடக்க வேண்டிய சரியான பாதை, நல்வழியான பாதை, தர்மத்தின் பாதை அந்த ஒளி மூலமாக அந்த பாதையை எனக்கு காட்டுங்கள். எனக்கு ஆழமான தியான நிலையை தாருங்கள். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதஜி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். நமது உப்பு நீர் நாம் ஒரு பேசினில் எடுத்து வைத்திருக்கின்றோம். நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீமாதஜி, இந்த உப்பு நீருக்கு மாபெரும் கடலின், சமுத்திரத்தின் சக்தியை தாருங்கள். அது என்னை முழுமையாக தூய்மைப்படுத்தட்டும். இடது கை ஸ்ரீமாதஜியை நோக்கி, வலது கை 5 விரல்களையும் அந்த தண்ணீரை நோக்கி நாம் வைப்போம். இடது கை 5 விரல்களையும் ஸ்ரீமாதஜியை நோக்கி, வலது கை 5 விரல்களையும் அந்த நீரை நோக்கி வைப்போம். நமது சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு நாம் அவதானிப்போம் என்ன நடைபெறுகிறது. நமது இடது கையால் நுண்ணதிர்வுகள், பரம சைத்தன்யம், அந்த தெய்வீக அன்பு சக்தி உட்சென்று நமது வலது கையால் நீருக்குள் செல்வதை நாம் உணரலாம். சில நேரங்களில் உணர முடியாதிருக்கலாம். எதுவானாலும் நாம் இதயபூர்வமாக பிரார்த்திக்கும் போது நமது நீர் அந்த பரம சைத்தன்யத்தின் சக்தியை பெறுகின்றது.
இப்பொழுது இரு கைகளையும் கூப்பி நாம் நீர் தத்துவத்துக்கு நீர் தத்துவத்தை வணங்கி நமது இரு கால்களையும் அதில் வைப்போம். இப்பொழுது நமது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இடது கை 5 விரல்களும் ஸ்ரீ மாதீச்சியை நோக்கி, வலது கை 5 விரல்களும் பூமி தத்துவத்தை நோக்கி வைப்போம். நமது கவனம் சஹஸ்ராரத்தில் முழுமையாக இருக்கட்டும். அங்கிருந்து கொண்டு நமது இடது நாடியில் நமது கவனத்தால் நமது இடது நாடி நமது இடது மூலாதாரத்தில் ஆரம்பிச்சு நமது கவனத்தை நாம் கொண்டு செல்வோம். நெற்றியில் குறுக்கிட்டு நமது வலது தலையில் முடிகின்றது. அந்த இடது நாடியில் நமது கவனம் மூலமாக நமது இடது நாடியை கவனிக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். இடது மூலாதாரத்தில் ஆரம்பித்து நெற்றியில் குறுக்கிட்டு வலது பக்க தலையில் மமகாரம் நமது மனக்கட்டுப்பாடுகளாக முடிகின்றது. இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, உங்களுடைய அன்பால் எனது இடது நாடி முழுவதையும் தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது மமகாரம் மனக்கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்தி நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை உணரச் செய்யுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று. அதனால் அந்த வாழ்வால் எனது மனதில் ஏற்பட்ட பாதிப்புகள், காயங்கள், பிழையான எண்ணங்கள், தவறான வாழ்க்கை, துன்பங்கள் அனைத்தின் தாக்கங்களில் இருந்தும் என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். தங்களுடைய அந்த அன்பு அலைகள், பரம சைத்தன்யம் அனைத்து காயங்களையும் ஆற்ற வல்லது. இப்பொழுது சிறிது நேரம் கவனிப்போம் நமது 5 விரல் நுனிகளையும். இடது கை நமது இடது கையில் மூலாதாரம் இருக்கும் இடத்தில் நாம் சிறிது கவனத்தை வைப்போம். இடது மூலாதாரம் மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள உள்ளங்கை பகுதி. ஒரு நிமிடம் அங்கு கவனத்தை வைப்போம். அதே நேரம் கவனம் நமது இடது மூலாதாரத்திலும் இருக்கட்டும். முழு கவனமும் சஹஸ்ராராவில் இருந்து கொண்டு நாம் கவனிப்போம் நமது இடது மூலாதாரம், இடது கையில் மூலாதாரத்தின் இருப்பிடம் என்ன நடைபெறுகின்றது. கள்ளம் கபடம் இல்லாத தூய்மையான நிலை ஆத்மாவின் ஒரு பண்பாகும். பரம்பொருளின் ஒரு பண்பாகும். இப்பொழுது நமது கவனத்தை இடது சுவாதிஸ்தானம்
இடது நாடியில் இடது சுவாதிஸ்தானம் மற்றும் கையில் கட்டை விரல் அவதானிக்கும். ஸ்ரீ மாதாஜி நமக்கு தரும் தூய தெய்வீக ஞானம். ஸ்ரீ மாதாஜி முழுமையாக எனது தூய தெய்வீக ஞானம் எனது இடது சுவாதிஸ்தானத்தில் பொதிந்திருக்கின்றது. அதை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். இப்பொழுது இடது நாபி, இடது கை, நடுவிரல். மாதாஜி தங்கள் அருளால் நான் அமைதியும் திருப்தியும் உள்ளவனாக இருக்கின்றேன் எனது வாழ்வில். அமைதியான உலக வாழ்வு, திருப்திகரமான உலக வாழ்வு. தாராள மனம். இப்பொழுது எமது இடது இருதயம், இடது கை, சின்ன விரல். நாம் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொடுப்போம். இந்த விரல் நுனிகள், எமது இடது விரல் நுனிகள் அனைத்தும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி நாம் வைப்போம். அன்பு, அன்பும் கருணையும் நிறைந்த இருதயம். தூய்மையான இருதயம், நேர்மையான இருதயம். இப்பொழுது நமது கவனம் இடது விஷுதி கையில் ஆள்காட்டி விரல், இடது ஆள்காட்டி விரல் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி. ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நானே எனக்கு குருவானேன். என்னை நான் முழுமையாக அறிந்து எனது நற்பண்புகளை நான் மகிழவும் எனது குறைகளை நானே திருத்தி என்னை முன்னேற்றும் திறனையும் அறிவையும் தங்கள் அருளால் நான் பெற்றுக்கொண்டேன். எந்த சந்தர்ப்பத்திலும் நான் என்னை எதிர்கொள்வேன். தங்கள் முன்னால் நான் என்னை முழுமையாக திறந்து என்னை அர்ப்பணித்து என் குறைகளை நான் எதிர்கொள்வேன். தங்கள் பலத்தோடு நான் என் குறைகளை எதிர்கொள்வேன். ஆத்ம வழியில் நான் முன்னேறுவேன். சுயமரியாதை, சுய கௌரவம், இப்பொழுது இடது விஷுடியில் இருந்து தமது
இடது நாடி குறுக்கிட்டு வலது பக்க தலையில் முடிகின்றது. வலது பக்க தலையில் முடிகின்றது. இடது ஆக்ஞா. அதில் கவனத்தை வைப்போம். இடது பக்க வலது பக்க தலையில், வலது பக்க முன்னெட்டி, அந்த வலது பக்க தலை, மோதிர விரல், இதில் நாம் சொல்லுவோம் ஸ்ரீ மாதாஜி. முழுமையான தன்னம்பிக்கையோடு எனது தியானத்துக்கு, ஆத்ம முன்னேற்றத்துக்கு, எனது இந்த ஆத்ம வாழ்வுக்கு தடையாக வரும் அனைத்து தடங்கல்களையும் நான் தங்கள் துணையோடு வெற்றி கொள்வேன். தன்னம்பிக்கை. இப்பொழுது நமது கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வரவும். முழுமையாக இடது கை விரல் நுனிகள், வலது கை விரல் நுனிகளை கவனிப்போம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் நமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து நமது வலது நாடி சுவாதிஸ்தான சக்கரத்தில் ஆரம்பித்து மேல் சென்று ஆகிய நெற்றியில் குறுக்கிட்டு இடது பக்க தலையில் அகங்காரமாக முடிவடைகின்றது. எனவே எமது வலது நாடியை நாம் கவனிப்போம். சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு சுவாதிஸ்தான சக்கரத்தில் ஆரம்பித்து மேல் சென்று நெற்றியில் குறுக்கிட்டு எமது இடது பக்க தலையில், இடது பக்க நெற்றி அந்த தலைப்பாகத்தில் அகங்காரமாக முடிவடைகின்றது. இதை பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது எண்ணங்கள், செயல்களால் எனக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை அமைதிப்படுத்தி தாருங்கள். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. மற்றும் நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஓர் அங்கம் ஆவேன். அந்த முழுமையே என்னை கவனித்துக் கொள்கின்றது முழுமையாக.
வலது நாடி மூலாதாரத்தில் ஆரம்பிக்காவிட்டாலும் நமது வலது மூலாதாரத்தில் நாம் கவனத்தை வைப்போம். இப்பொழுது மற்றும் நமது உள்ளம் வலது உள்ளம் கை மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள பகுதி வலது மூலாதாரம். மிகவும் முக்கியமான ஒரு சக்தி மையம். நமக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழிக்கும் திறன், வெளியிலிருந்து நம்மை தாக்கும் தீய சக்திகளில் அழித்து நம்மை பாதுகாக்கும் திறன். இப்பொழுது நமது கவனத்தை வலது சுவாதிஸ்தானத்துக்கு கொண்டு செல்வோம். வலது கட்டை விரல், மகிழ்ச்சி. நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. எனக்கு தூய கவனத்தை தாருங்கள். இப்பொழுது வலது நாபி, வலது கை நடுவிரல், மகிழ்ச்சி. நீங்களே எனக்குள் இருக்கும் கண்ணியம் ஆவீர்கள். டிக்னிட்டி, கண்ணியம். எனது அனைத்து நலன்களையும் பாதுகாப்பவர், கவனித்துக் கொள்பவர் தாங்களே. எனது அனைத்து பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடல் நல பிரச்சனை, உடல் மனம், நமது ஆத்ம வாழ்வுக்கான பிரச்சனைகள் அனைத்தையும் கவனித்து என் நலனை பாதுகாத்தருள்பவர் தாங்களே. நான் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, தாங்களே எனது கண்ணியம் ஆவீர்கள். இந்த பிரார்த்தனைகளை சொல்லும் பொழுது அந்த சக்கரங்களை நாம் கவனிப்போம். கையிலும் நமது வலது பக்கத்திலும். நீங்களே எனது குருவாவீர்கள். தங்களை குருவாக பெற்று நான் பெரும் அதிர்ஷ்டசாலி ஆனேன். இப்பொழுது வலது இருதயம், வலது கை சின்ன விரல், மாதச்சி. நீங்களே எனது கடமை உணர்வாவீர். என்னை தர்மம்
தர்மத்தின் எல்லை மீறாது என்னை ஒரு தந்தை போல் என்னை பாதுகாத்து அருள்பவர் தாங்களே. மாதச்சி, நீங்களே எனக்குள் இருக்கும் கடமை உணர்வாவீர்கள். என்னை எப்பொழுதும் தர்மத்தின் எல்லை மீறாது எனது பவித்திரத்தை நல்லொழுக்கத்தை பாதுகாத்து அருள்பவர் தாங்களே. தந்தை போல் பாதுகாத்து அருள்பவர் தாங்களே. இப்பொழுது நமது கவனத்தை வலது விசுதி சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். நமது வலது நாடி வழியாக வலது விசுடி, வலது கை, ஆள்காட்டி விரல். மாதிச்சு எனது பேச்சிலும் எனது நடத்தையிலும் இனிமையாகவும் நேர்மையாகவும் சத்தியத்துடன் எனது பேச்சு நடத்தைகள் இருக்க அருள் புரிபவர் தாங்களே. என் வாழ்க்கை முறை, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் மற்றும் என் பேச்சின் நான் பேசும் போதும் உண்மை, மற்றவர்கள் உண்மையை உணரக்கூடியதாக பரம சைத்தன்யத்தை, பரம்பொருளை, அந்த உண்மை தத்துவத்தை உணரக்கூடியதாக இருக்க எனக்கு அருள் புரிபவர் தாங்களே. நான் பேசும் போது மற்றவர்கள் தெய்வீகத்தை உணர்வார்களாக. எனது நடத்தையில் தெய்வீகத்தை உணர்வார்களாக. இப்பொழுது நமது வலது நாடியில் வலது விஷுடியிலிருந்து நமது நெற்றியில் குறுக்காக போய் இடது பக்க நெற்றியில் நாம் கவனத்தை வைப்போம். வலது கையில் நமது மோதிர விரல். மாத்திச்சு, நான் தனித்தவன் அல்ல, நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன். எனவே எனக்கு எந்த அகங்காரமும் இல்லை. நான் பரம்பொருளோடு ஒன்றான நிலையில் எனக்கு அகங்காரம் இல்லை. நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எனது பிள்ளைகள் அனைத்தையும் பொறுத்தள்ளுங்கள், மன்னித்தருளுங்கள். அவற்றில் இருந்து எனது தவறான எண்ணங்கள், தவறான செயல்களால் எனக்கு ஏற்பட்ட அனைத்து கர்மாக்களில் இருந்தும், அதனால் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட தீங்குகளில் இருந்தும் அனைவரையும் விடுவித்து விடுங்கள். தாங்கள் ஒருவரே நமக்கு அருள் புரிய முடியும்.
தாங்களே நான் எதிர்நோக்கும் அனைத்து சவால்களிலிருந்தும் என்னை விடுவித்து என்னை தங்களோடு ஒன்றான நிலைக்கு, அந்த நிலையை எனக்கு தர வல்லவர் தாங்கள் மட்டுமே தாயே. தாங்களே நான் அனைத்து சவால்களையும் வெல்லக்கூடிய சக்தியாவீர்கள் எனக்குள். என் நிலையில் முழுமையாக எமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைத்து எமது வலது கை விரல்கள் இடது கை விரல்களை அவதானிப்போம். மெதுவாக வலது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு மது சுழுமுனை நாடியை நன்றாக கவனிக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். இந்த அமைதி நிலையில் சுழுமுனை நாடி சஹஸ்ராரத்தில் இருந்து ஒரு குழாய் போல் தமது முள்ளந்தண்டில் மூலாதாரம் வரை செல்வதை நாம் காணலாம். சில நேரங்களில் இது மூலாதாரத்துக்கு அப்பால் பூமிக்கு செல்வதையும், சஹஸ்ராரத்துக்கு மேல் அந்த குழாய் சிறிது மேலே செல்வதையும் நாம் காணலாம். இலகுவாக நாம் ஆகாயத்தையும் பூமியையும் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த சுழுமுனை நாடி விரிவடைய பொழுது நமது நடு சக்கரங்களில் நாம் சிறிது கவனத்தை போடுவோம். நமது வலது கையால் மூலாதாரத்துக்கு நாம் மணிக்கூட்டு திசையில் சுற்றி நுண்ணதிர்வுகள் கொடுத்து நாம் இந்த நீருக்குள் ஏற்படும் வெப்பத்தை நாம் அந்த நீருக்குள் உதறி விடுவோம். மீண்டும் நமது கவனம் சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு மூலாதார சக்கரத்தை கவனித்து 7 முறை அல்லது உங்களுடைய ஒரு சிறிது நேரம் நீங்கள் மூலாதாரத்துக்கு வலது கையால் நுண்ணதிர்வுகளை கொடுங்கள். இடது கை ஸ்ரீமாதஜியை நோக்கி இருக்கட்டும். இந்த மூலாதாரத்துக்கு நாம் கையால் நுண்ணதிர்வுகள் கொடுக்கும் போது இப்பொழுது தலையில் உள்ள சக்கரங்களின் பீடங்களில் கவனத்தை வைப்போம். மூலாதார பீடம் நமது பிடரியில் கவனத்தை வைப்போம். மூலாதாரத்துக்கு நாம் நுண்ணதிர்வுகளை கொடுப்போம். முக்கியமாக இதில் பிரார்த்திப்போம். மூலாதாரம் மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி மையம். நம்மை அனைத்து கர்மங்களில் இருந்தும் விடுவிக்க வல்லது. நமது நாட்டின் கர்மம், முன்னோரின் கர்மங்கள் நம்மை தொடர்ந்தால் அதிலிருந்து நம்மை முழுமையாக விடுவிக்க வல்லது. உமது முற்பிறப்பில் நாம் செய்த கர்மங்கள் நமக்கே இப்பொழுது ஞாபகம் இல்லை. அதன் தாக்கங்கள்
எமது பெற்றோரின் கர்மங்கள் நம்மை தொடர்ந்தால், எமது இந்த வாழ்வில் நாம் செய்த கர்மங்கள், அதன் பாதிப்புகள், தெரிந்தோ தெரியாமலோ செய்தவை அனைத்திலிருந்தும் தாயே எங்களை விடுவித்து விடுங்கள். அதனால் நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள், மற்றவர்களுக்கு நாம் ஏற்படுத்திய துன்பங்கள் அனைத்திலிருந்தும் அனைவரையும் விடுவித்து விடுங்கள் தாயே. தலைப்பிடரியை மூலாதார பீடத்தை அவதானியும். வெப்பம் வந்தால் அதை நீரில் உதறி விடுங்கள். இப்பொழுது நமது சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு நாம் நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். வலது கையால், வலது கை 5 விரல் நுனிகளாலும், இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளும். எனக்குள் இருக்கும் தேவையில்லாத அறிவுகள், கொள்கைகள், பிடிவாதங்கள், மனக்கட்டுப்பாடுகள், அகங்காரம் அனைத்தையும் நீக்கி எனக்கு தெய்வீக தூய ஞானம், அந்த தூய ஒளியை, ஆத்ம ஒளியை எனக்கு தந்தருளும். எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி என் கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்குள் முழுமையான அமைதி, அதனால் எனக்கு முழுமையான அமைதியை தந்தருளும். நான் அமைதியை எனக்குள்ளும் என்னை சூழவும் ஏற்படுத்தும் அந்த ஆற்றலை எனக்கு தந்தருளும். திறனை எனக்கு தந்தருளும். எனக்குள் இருக்கும் கோபம் அனைத்தையும் முழுமையாக வெளியே எடுத்து விடுங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்குள் அந்த கோபம் வராமல், அதை நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நான் சாட்சிபாவமாக பார்க்கும் அந்த ஆத்மாவின் உன்னத நிலையை எனக்கு தந்தருளும். அந்த தூரிய நிலை, தியான நிலையை எனக்கு தந்தருளும். எமது தலையில் பிடரியை சுற்றியுள்ள பாகம், இரு காதுகளுக்கும் பின்னால் பிடரியை சுற்றியுள்ள பாகம் எமது சுவாதிஸ்தானம். இப்பொழுது எமது நாபி நாம் சுற்றி சுற்றி நாபிக்கு கொடுப்போம். நாபி எமது சஹஸ்ராரத்தில் தலை உச்சி குழி எமது இருதயமாகும். அந்த இருதயத்தை சுற்றியுள்ள பாகம் எமது பிடரிக்கு சற்று மேல் இருக்கும் பாகம் இடது நாபி. எமது முன் நெற்றிக்கு சற்று மேல் இருக்கும் பாகம் வலது நாபி. எமது தலையில் இருதயத்தை சுற்றி உள்ளது. எனவே எமது இடது நாபி, வலது நாபியில் நாம் கவனத்தை வைப்போம். தலையிலும்
மாத்துச்சு எமது உலக வாழ்வில் எமக்கு அமைதியையும் திருப்தியையும் தந்து எம்மை மேல் வாழ்வுக்கு ஆத்ம வாழ்வுக்கு எம்மை எடுத்துச் செல்பவர் தாங்களே. இப்பொழுது எமது பவசாகரத்துக்கு நாம் நுண்ணறிவுகள் கொடுப்போம். நீங்கள் கையை வைத்தும் பவசாகரத்தை சுற்றி சிறிது நேரம் நாம் ஒரு மசாஜ் போல் சுற்றி நாம் செய்வோம். சுற்றி செய்த பின்பு நாம் மீண்டும் எமது பவசாகரத்துக்கு பவசாகரத்தை நாம் கவனிப்போம். குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றன. ஸ்ரீ மாதச்சி எனது பவசாகரத்தில் வந்தார்களும் 10 ஆதி குருமார்கள் அவர்களின் தர்மத்தை, ஒழுக்கத்தை, சத்தியத்தை எனது பவசாகரத்தில் நிலைநாட்டி தருகிறேன். வெப்பம் ஏதும் வந்தால் அதை எடுத்து அந்த நீருக்குள் உதறி விடுங்கள். இப்பொழுது நமது கவனத்தை இருதய சக்கரத்துக்கு கொண்டு செல்வோம். இந்நிலையில் நாம் எமது வலது கையால் மூலாதார சக்கரத்திலிருந்து குண்டலினி எண்ணெயை மெதுவாக மேலெடுத்து சகசாரத்துக்கு கொண்டு வருவோம். இவ்வாறு 7 முறை மெதுவாக செய்வோம். 2, 3, 4, 5, 6, 7. இப்பொழுது நமது வலது கையை சகஸ்ராரத்தில் வைத்து அவதானிப்போம். இப்பொழுது நமது இருதய சக்கரத்துக்கு நாம் நுண்ணதிர்வுகள் கொடுப்போம். நடு இருதயம், முழுமையான தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை தமக்கு பயமின்மையை தருகின்றது, பாதுகாப்புணர்வை தருகின்றது. இந்த மாதிரி எனக்கு முழுமையான பயமின்மை, பாதுகாப்புணர்வை. தலையில் தலை உச்சி நமது இருதய பீடம் அது திறந்திருக்கின்றதா என்று கவனியுங்கள். அது திறக்கவில்லையானால் எமது இருதயத்தை, இடது இருதயத்தை நாம் லேசாக்குவோம், முழுமையாக திறப்போம். ஒளிவு மறைவின்றி எமது இருதயத்தை நாம் இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இறை அன்புக்கு திறப்போம். எமது இருதயத்தில் இருக்கும் நல்லவைகளை மேலும் மேலும் ஒளிரச் செய்து, வேண்டாதவைகளை, தீய எண்ணங்கள், அசுர குணங்கள்,
நேர்மையின்மை அனைத்தையும் அந்த தெய்வீக சக்தி வழியே எடுத்து நமது இருதயத்தை தூய்மைப்படுத்த வல்லது. எனவே நமது இருதயத்தை நாம் திறப்போம். மீண்டும் குண்டலினி அணையை நமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மெதுவாக மேலெடுத்து தலை உச்சிக்கு கொண்டு வரும். சிறிது நேரம் தலை உச்சியில் கவனிப்போம். வெப்பம் ஏதும் வந்தால் அதை அந்த நீருக்குள் நாம் உதறி விடலாம். இப்பொழுது விசுதி சக்கரம் கூட்டு விழிப்பு நிலை. நான் தனித்தவன் அல்ல, பிரம்மத்தின் ஒரு அங்கம். நான் இப்பொழுது பரபிரம்மத்தோடு இருந்து சாட்சி நிலையில் அனைத்தையும் பார்க்கும் நிலை. தாயே, எனக்கு அந்த நிலையை தந்தரலும், சாட்சி பாவ நிலையை தந்தரலும். அந்த ஆத்ம நிலை, அதுவே ஆத்ம நிலை. அந்த ஆத்ம நிலையில் எமது ஆத்மா எம்மை கவனித்துக் கொள்கின்றது, சாட்சியாக பார்த்துக் கொள்கின்றது. இதுவே நாம் எம்மை நாமே அறியும் நிலை. அவ்வாறு சாட்சியாக பார்க்கும் போது நாம் எமது குறை நிறைகளை நன்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எம்மை நாமே திருத்தி வழி நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த உன்னத கூட்டு நிலை, சாட்சி பாவ நிலை, அந்த தியான நிலையை அவருக்கு தந்தரும். தலையில் எமது முன்னெற்றி மேல் பாகம், அந்த வீராட்டாவின் இருப்பிடம், தலை உச்சி மயிர் பிரியும் இடத்தில் அந்த நெற்றி பகுதி, அதுவே பரம்பொருளின் இருப்பிடமாகும். வீராட்டம் ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களின் இருப்பிடம். பொழுது மீண்டும் குண்டலினி அணையை எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மேலெடுத்து வருவோம். தலை உச்சிக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது நமது ஆக்கியா முன்னெட்டி நாம் சிறிது வைப்ரேஷன்ஸ், நுண் அதிர்வுகள் கொடுப்போம். தாயே, எனது வாழ்வு தங்கள் நாமத்துக்கு, இறை நாமத்துக்கு பெருமை சேர்ப்பதாக அமைய எனக்கு அருள் புரியுங்கள். தாயே, எனது அன்றாட வாழ்வை கவனித்துக் கொள்ளுங்கள். எனது அன்றாட தேவைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னை இந்த உலக சலனங்கள், தீய சக்திகளிலிருந்து முழுமையாக விடுவித்து என்னை பாதுகாத்தருளும். தங்கள் சித்தமே
இந்த உலகில் நிறைவேறும். அதற்கு நான் தங்கள் சித்தத்துக்கு, தங்கள் விருப்பத்துக்கு, இறைவனின் தூய விருப்பத்துக்கு நான் முழுமையாக தலை வணங்குகின்றேன். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து மெதுவாக மேலெடுத்து சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். வலது கையை சஹஸ்ராரத்துக்கு மேல் சிறிது மேல் வைத்து அவதானிப்போம். சஹஸ்ராரத்துக்கு நாம் சிறிது சுற்றி வைப்ரேஷன்ஸ் கொடுப்போம். சஹஸ்ராரத்தில் தலை நடு உச்சியில் ஒரு அசைவு குண்டலினி எண்ணெயின் வெளிப்பாடு, குளிர்மை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று கவனியுங்கள். மூன்று தடவை நாம் ஓம் சொல்லுவோம். ஓம். ஓம். முழுமையான எண்ணங்கள் இல்லாத அமைதி நிலையை அடைந்தால் உங்கள் வலது கையை மடக்கி கொண்டு வந்து சிறிது நேரம் தியானியுங்கள். நாம் சிறிது நேரத்தில் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு மிகவும் சிறிய ஒரு உரையை நாம் கேட்போம். உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்து தொடர்ந்து சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். கால்களை கழுவி நீங்கள் நீரை ஒரு புறத்தில் வைக்கலாம். இந்நிலையில் நாம் ஜஸ்ட் மது மனம் அனைத்தையும் தளர்வடைந்து தளர்த்தி நாம் ஒரு அமைதி நிலையில் இருப்போம். Second most toxic thing. If you're still using plastic or wood cutting boards, ditch them right now. These are loaded
இப்பொழுது இந்த 10 நிமிட ஸ்ரீமாதஜியின் உரையை நாம் கேட்போம். So ashram is here for a collective living, but collective living of spirituality. It's not just living here, but it is of spirituality. And we have to know certain things about the discipline that we have to keep is very important. It's not just a house where some people have gathered together to live together, but it has to have a discipline. Then only you will be helped, because if you do not come to the ashram with this idea that you are going there to ascend yourself, it will make no difference whether you stay in the house or you go in the ashram. So there are two types of meditation, two types, where one is the meditation where we can call it the antarmana, that we meditate inside ourselves to see for ourselves what's wrong with us and how we have to correct, what we have to do about it. And another is bahirmana, is outside. How we have to live outside. You have to have a discipline which is not imposed on you, but very happily which you have accepted and have imbibed. For any art, say in India, I don't know here, but you have to put yourself into a rigorous training to achieve any height. You cannot haphazardly move about it. You cannot take just easily everything. In Sahaja Yoga there is no tapascharya, there is no penance for you. It's all blessings. But one should not get lost with those blessings if you have to really get into yourself in its full depth. So for the antarmana, it is important that you all should meditate morning and evening, every day. Is alright even if you do not brush your teeth, but you must meditate. It's an important thing. That is the reason I find that in the West people go on catching, again cleaning, again catching. Every time I find somebody is suffering from either for some sort of a conditioning or say some sort of a badha, or sometimes it's ego or something. It comes and goes. It is not something that is detached permanently. As we have to take our bath every day, we have to wash ourselves every day, in the same way we have to wash ourselves within. So meditation is the antarmana tapaha, as you can call it. But it's not such a tapaha. You don't have to go to Himalayas and sit there. You have to just do this meditation early in the morning. In the Sahaja Yoga system, I would say the best that is working out is in Germany and in Austria. These two. And also England, but not to that extent. I would say these two are working out the best. And thirdly, in Rome. They too have ashrams of the same kind. But for them it is very important to achieve the heights of Sahaja Yoga. Absolutely, nothing is more important. Invariably in all these ashrams I have seen people get up at 4 o'clock. I also get up every day at 4. Then I may sleep later on,
but at 4 o'clock I'm up. They take their baths, get ready for the pujas, and then sit down and do about 5-10 minutes puja of the photograph, and then meditate. Then they go and have some breakfast or something. Then when they come home from work, also they sit down together to meditate. That's the collective part of it. Or discuss whatever is to be done, about how are we to propagate Sahaja Yoga. They just talk about Sahaja Yoga. Or they decide what should be done, what is the best way to solve the problems of Sahaja Yoga. And then in the night before sleeping, invariably all of them, one and all, even children before sleeping, soak their feet in the water, sit for meditation and sleep. That's why I find Austria has come up so well. And Germans. You know, Germans are like that. If something gets into their heads, for them that's the most important thing, then they do not sort of fickle out. They don't have any compromises on those points. And they make their body work hard. Now, what is the tapa in this thing? The penance. That our body is used to some sort of a life. India also, we are all like that in India. Everybody will get up in the morning and they will sit for puja or they will sit for meditation. I mean, that goes without saying, we don't have to tell them. Because that's the traditional thing to do in India. Always, when they get up, have their bath, they always do some puja. All of them. If they are Christians also, they'll sit down and pray. Muslims, they'll do namaz. That's a kind of a practice and the breeding of the family. Here I find that the parents do not take the responsibility to pass on any information to children about disciplining themselves, because children are also extremely aggressive. They don't want to know about it. So the parents also dare not tell them that it is good for you, please do it this way, it is better that you meditate. They are afraid that they may lose their children if they tell them like this. Or you pray, or you get up at this time. You dare not tell them that you get up at this time. This is the greatest crime in the West. If you tell them that you have to get up at 4 o'clock, it's like the worst punishment. But once you start getting up in the morning, you'll get the habit and then you sleep early. Then you can sleep early. Getting up in the morning really will help you for the whole day. So start this kind of a practice. You must meditate every day. And this is the reason why I find people, whenever I come, they're again caught up. Something gone wrong. This is wrong, that is wrong. They're caught up here and there. Why should you? Day by day you must rise. Day by day you should be at a much higher state. And this new breeding has to come within us, that we are Sahaja Yogis. And we are not here only just to have good food and to have nice time or nice meetings, but we are here to become those unique personalities which are required to raise the humanity to a higher state. So you have to be now responsible for yourself. You have to look after yourself. And you have to tell yourself, Mr. So-and-so, Mrs. So-and-so, please now behave yourself. Otherwise, Sahaja Yoga is lost to you. It's not going to help you much. We might increase in quantity, but quality-wise will be missing. And one attack
of negativity can finish such a quantity that we think is too much. It has happened once. So now all of you must develop that dedication to yourself to find out what's your problem and how you have to correct it. If it is done every day, I can assure you, you will have no problem of any kind. Your thoughts will stop, your problems will be solved, and you'll have no catches at all because you've washed them off. But if you leave them on your being, then they grow and they become big. So there should be no lethargy as far as meditation is concerned, but joyfully you'll start doing after some time. You won't be happy if you have not done it. But in the beginning, you'll have to goad yourself and tell yourself that this body has to be cleaned. But more than that body, this mind and intellect, both of them are to be correct. To be ஒரு சிறிது நேரம் நாம் நமது தியான நிலையை அவதானிப்போம். ஒரு சிறிய 4 நிமிட பாடலோடு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஆம், மேலும் இன்றைய இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு சிறிது நேரம் எடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வீடுகளில் செய்யும் போது உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ப நீங்கள் இதை மௌனமாக செய்யலாம். பிரார்த்தனைகளோடும் தேவை ஏற்படும் போது பிரார்த்தனைகளோடும் மௌனமாகவும் நீங்கள் இதை செய்து ஒரு 15-20 நிமிடங்களில் நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்ளலாம்.
தந்தன தத்தன தானே தந்தன தத்தன தானே தந்தன தத்தன தானே தந்தன தத்தன தானே. என்ன இந்த ஆனந்தம் தோழா, என்ன இந்த ஆனந்தம், என்ன இந்த ஆனந்தம் தோழா, என்ன இந்த ஆனந்தம். யோகம் பயில செல்கிறோம், சகஜ யோகம் பயில செல்கிறோம், யோகம் பயில செல்கிறோம், சகஜ யோகம் பயில செல்கிறோம். பழமையான யோகம் இது, மிக பழமையான யோகம் இது, புது வடிவம் பெற்றதே யோகம், புது வடிவம் பெற்றதே. தந்தன தத்தன தானே தந்தன தத்தன தானே தந்தன தத்தன தானே தந்தன தத்தன தானே. யோகம் பற்றி கூறுவாய், சகஜ யோகம் பற்றி கூறுவாய், யோகம் பற்றி கூறுவாய், சகஜ யோகம் பற்றி கூறுவாய். உள்ளிருக்கும் சக்தியாம், உயிரில் கலந்த சக்தியாம், உள்ளிருக்கும் சக்தியாம், உயிரில் கலந்த சக்தியாம். குண்டலினி சக்தியாம், ஆன்மாவை உணர்த்தும் சக்தியாம், குண்டலினி சக்தியாம், ஆன்மாவை உணர்த்தும் சக்தியாம். நீங்களும் வந்து பயிலுங்கள், நன்மைகள் பல அடையுங்கள், நீங்களும் வந்து பயிலுங்கள், நன்மைகள் பல அடையுங்கள். தந்தன தத்தன தானே தந்தன தத்தன தானே தந்தன தத்தன தானே தந்தன தத்தன தானே. என்ன நன்மை கிட்டிடும் இதில், என்ன நன்மை கிட்டிடும், என்ன நன்மை கிட்டிடும் இதில், என்ன நன்மை கிட்டிடும். குழந்தை உள்ளம் கெட்டிடும், பல கலைகளும் வளர்ந்திடும், குழந்தை உள்ளம் கெட்டிடும், பல கலைகளும் வளர்ந்திடும். திருப்தி மனம் கிட்டிடும், மன்னிக்கும் மனமும் கிட்டிடும், திருப்தி மனம் கிட்டிடும், மன்னிக்கும் மனமும் கிட்டிடும். ஆனந்தம் அளிக்கும் யோகம் இது, அற்புதமான யோகம், ஆனந்தம் அளிக்கும் யோகம் இது, அற்புதமான யோகம். தந்தன தத்தன தானே தந்தன தத்தன தானே தந்தன தத்தன தானே தந்தன தத்தன தானே. குருவின் பேரை கூறுவாய், யோகத்தின் குருவின் பேரை கூறுவாய், குருவின் பேரை கூறுவாய், யோகத்தின் குருவின் பேரை கூறுவாய். அன்னையாம் எங்கள் அன்னையாம் ஸ்ரீ நிர்மலா தேவி அன்னையாம், அன்னையாம் எங்கள் அன்னையாம் ஸ்ரீ நிர்மலா தேவி அன்னையாம். அகிலம் போற்றும் அன்னையாம், நல்வழியை தந்த அன்னையாம், அகிலம் போற்றும் அன்னையாம், நல்ல வழியை தந்த அன்னையாம். மறுஜன்மம் தந்த அன்னையாம், காத்திடும் எங்கள் அன்னையாம், மறுஜன்மம் தந்த அன்னையாம், காத்திடும் எங்கள் அன்னையாம். தந்தன தத்தன தானே 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 தந்தன தத்தன தானே. இப்பொழுது ஸ்ரீ மாதாஜிக்கு எமது வணக்கத்தை தெரிவித்து குண்டலினி அணை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை,
மூன்றாவது தடவை. கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி நம்முடைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். உம்மோடு இன்று இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும், ஃபேஸ்புக் மற்றும் ஜூமில் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது நன்றிகளும் வணக்கங்களும்.